சொல்றேன், தேவனை விட உன் சொந்த பந்தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத. தேவனுடைய சமூகத்தை விட்டுட்டு சொந்தக்காரன் பங்கன், அக்கா காது குத்துறாங்க, மாமாக்கு பேர் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போகாத. தேவனை எல்லா நேரத்திலும் நீ தேவ பிள்ளை என்பதை காட்டு. ஆமாவல்லையா? தேவன் இல்லைன்னா உன் உற்றார் உறவினர்கள் இல்ல, தேவன் இல்லைன்னா உன் அப்பா அம்மா இல்ல, தேவன் இல்லைன்னா உன் பிள்ளைகள் இல்ல. முதல்ல தேவன். கர்த்தருடைய பிள்ளைங்க நீ ஒண்ணு சொல்றேன், சொந்த பந்தங்கள் வேற மதத்துல உள்ளவங்களா இருக்கலாம், ஆனா நீ அந்த இடத்துல தேவனை காட்டணும். ஞாயிற்றுக்கிழமை பங்கன் வைக்கிறாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை என் தேவனுக்குரியதுங்கிறத நீ உறுதியா இருக்கணும். செஞ்சு பார், தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டிப்பார். அப்பதான் உன் குடும்பம் ரட்சிக்கப்படும். இவன் கர்த்தருடைய ஞாயிற்றுக்கிழமை தேவனுக்காக ஒரு நாள் விட்டு கொடுக்க மாட்டான். அப்படி இருக்கணுங்க தேவ பிள்ளைங்க. நீங்க எல்லாத்தையும் கொடுத்தது அவரு, ஆனா இவங்க அவரை விட்டுட்டு காது குத்த போயிருவாங்க, பேர் வைக்க போயிருவாங்க. சொல்ல மாட்டேங்கிறீங்களே, என்கேஜ்மெண்ட்டுக்கு போயிருவீங்க, வளகாப்புக்கு போயிருவீங்க. அன்னைக்குதான் பிசினஸ், நல்ல பிசினஸ் வந்திருக்கும், பிசினஸ் பார்த்து போவ. பட் தேவன் எதை எதிர்பார்க்கிறார்? அவருக்காக நீ நிற்கிறியா? என் பிள்ளை என்னிடத்துல வராதா? இந்த சூழ்நிலை அவன் எனக்கா நிற்க மாட்டானா? Download ShareChat.